கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு முதல் குழந்தை 5 வயதில் இருக்கிறான். பிறகு ரெண்டாவது குழந்தை வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு அன்பரின் பாதத்தில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். பிரதர் கையிலையும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். கடவுள் கிருபையால் ரெண்டாவது குழந்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. அது கன்சீவான நாள்லேருந்தே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. கடைசி வரைக்குமே பிறக்க போகிற நேரத்தில் அவளுக்கு மம்ஸ் இந்த முகம்லாம் வீங்கி போய் கடைசியில் அந்த பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னே அந்த வலது பக்கம் காதின் கீழே பயங்கரமாக ஒரு பெரிய வீக்கம். அதனால் பயந்துகிட்டே இருந்தேன். பிறகு டெலிவரியும் ஆச்சுது. பையனும் 2 கிலோ தான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் இப்போ நல்ல ஆசீர்வாதத்து பிள்ளை நல்லா வெயிட் போட்டு நல்லா 6 மாதம் ஆகுது பிறந்து. பிறகு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அந்த மீட்டிங்கில் ஜனவரி மாதம் நவம்பரில் குழந்தை பிறந்து ஜனவரி மாதம் பிரதர் கையில் ப்ரேயர் பண்ண கொடுத்தா தொட்டுட்டு ஒன்றுமே இல்லை இது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அன்னையிலேருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வட்டி இப்போ காணாமலே போயாச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 15 வருஷமாக குழந்தை இல்லை. நாங்கள் 2022 அங்கிளை பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அங்கிள் சொன்னாங்க, நடுகிறானும் அல்ல நீர் பாய்ச்சிறானும் அல்ல விளைய செய்கிற தேவனாலே உனக்கு எல்லாம் ஆகும் மகளே, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் எவ்வளோ அவமானம் வெட்கம் எல்லாமே பட்டிருக்கேன். எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன். ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷன் கூட என்னால் போக முடியாது. எல்லாருமே என்னை ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம அப்படியே போனாலும் என்னை எல்லாருமே ஓரமாக தான் நிற்க வைப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது கூட என்னை கூப்பிட மாட்டாங்க. ஒரு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் கூட என்னை ஒதுக்கி தான் வைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ அவமானப்பட்டேன். ஆனால் அங்கிள் ஜோமனி உனக்கு நல்லது நடக்கும் மகளே, கண்டிப்பாக உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப அவமானப்பட்டேன். இங்கே ஜோமன்ட்டு போனது அது அடுத்த மாதமே எனக்கு உடனே தங்கிடுச்சு. போன வருஷம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி எனக்கு பெண் பிள்ளை பிறந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினாள். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்தான். வனாந்தரத்திலே குடியிருந்தான். வில்வித்தையிலே வல்லவனானான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அவருடைய கண்களை திறந்த உடனே ஒரு தண்ணீர் துறவை அவள் கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினாள். சில தண்ணீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்தது, அதுதான் இன்னைக்கு செய்தி. எந்தெந்த தண்ணி என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்ததோ அந்தந்த தண்ணியை அனுபவிக்கிற உங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கர்த்தர் கண்டிப்பாக இன்றைக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. முதல்ல மதுரமாய் மாறின மாறாவின் தண்ணீர். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கசந்து போன நிலைமையில வந்திருக்கிறீங்க. அந்த வாழ்க்கை இன்னைக்கு மதுரமான வாழ்க்கையா மாற்ற போறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனமும் 25வது வசனமும் எடுத்து வாசிப்போமா? அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது.
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. ஆமென். அவன் அன்னைக்கு ஒரு மரத்தை வெட்டி கசந்து போன அந்த தண்ணிக்குள்ள போட்டான், அது மதுரமாயிட்டு. ஆனால் இன்னைக்கு ஊழியக்கார நிமித்தம் மரத்தை வெட்டி போடலை, வசனத்தை வெட்டி உன் மேலே போடுறாரு. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த மரத்தினாலேயே கசந்து போன தண்ணி மதுரமாக மாறன்னா, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வார்த்தையை இப்பொழுது வெட்டி உங்கள் மேலே நான் போடுறேன். உன் கசந்து போன வாழ்க்கை இனி மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீ மாறா என்கிற ஜங்ஷன்ல நின்று அழுது கொண்டிருக்கலாம். அவர்கள் மாறாவுக்கு வந்தபோது அப்படின்னா, அந்த மாறா என்கிற இடம் இன்னைக்கும் எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு போகிற வழியில், கானான் தேசத்துக்கு போகிற வழியில், எகிப்தின் அந்த கேபிட்டல், அந்த எகிப்தின் கேபிட்டல் கெய்ரோ பட்டணம்னு சொல்லலாம். அந்த கெய்ரோவிலிருந்து புறப்பட்டு கரெக்டாக ஒரு 3/4 மணி தூரத்தில் தான் அந்த ட்ராவல் பண்ணும்போது இந்த மாறா இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு நாங்கள் போகும்பொழுதெல்லாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து கிளம்பி ஒரு 3/4 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாறா வரும். இந்த இடத்திற்கு எகிப்திலேருந்து தப்பிச்சம் பிழைச்சேன்னு சொல்லி அவங்க அந்த செங்கடலை கடந்து உள்ளே வரும்போது இந்த மாறா கிட்ட வந்த உடனே ஜனங்களுக்கு பயங்கர தாகம் எடுத்தது. அப்போ அங்கே வந்த உடனே பார்த்தா ஒரு மாறா, இன்றைக்கி அந்த கிணறு இருக்கிறது. அந்த கிணறுக்கிட்ட வந்த பொழுது தண்ணி எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது ரொம்ப கசப்பாக இருந்தது. தாகத்தில் வர்றவன், வனாந்தரத்தில் வர்றவன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வனாந்தரமாக தான் இருக்கும். அந்த கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு நாடு மாதிரி அதை சொல்ல முடியும். மீதி எல்லாம் அந்த எகிப்து தேசத்தினுடைய மேக்சிமம் ஏரியா, அந்த நைல் நதி இருக்கிற ஏரியா போக மீதி இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா வனாந்தரமாக தான் இருக்கும். அப்போ அங்கே தண்ணிக்காக ஏங்கி நிற்கும் பொழுது ஒரு பெரிய ஏமாற்றம். அவங்க இந்த கிணறை பார்த்தோன்னா சந்தோஷம், ஆகா மாட்டிருச்சுடா, எடுத்து அழகாக குடிச்சிக்கலாம், துருத்தியில் எடுத்துக்கலான்னு சொல்லி சந்தோஷமாக வந்தால் ஏமாற்றம். இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளோடு கூட சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாய், எந்தெந்த ஆசீர்வாதம் கண்ணு முன்னால் இருக்குது அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலான்னு சொல்லும் பொழுது அங்கு ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அந்த ஏமாற்றத்தின் மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அங்கே அப்படி தான் நடந்த இந்த ஏமாற்றம் பார்த்தா அது பயங்கரமாக கசப்பாக இருக்குது, குடிக்க முடியாது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மோசே இடத்திலே இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, இந்த தண்ணியை குடிக்கலான்னு பார்த்தா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்கள், இருந்தும். அடுத்த ரெவலேஷன் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, எதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதோ அதை கர்த்தர் இனி எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். அநேகருக்கு சாதாரண பிரயோஜனம் அல்ல, இனிமையான பிரயோஜனமாய் மாற்றுவார். சில இடங்களில் புருஷன்மாரை பார்த்து கோபத்தில் மனைவி மாறிச்ச, நீ எல்லாம் இருந்து என்னையா பிரயோஜனம். அவர் அப்படி காலை மாதிரி நிற்பார். அவரை பார்த்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் எதுக்கியா இருக்கிற, நீ இருந்த எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுதான் இந்த வசனம். தண்ணி இருந்தும் குடிக்க முடியலை. ஆமென். இருந்தும் பிரயோஜனம் இல்லாதது அத்தனையும் இனி பிரயோஜனப்படும்படி அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். அந்த ரெவலேஷன் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெளிப்பாடாக வரும் பொழுது நீங்கள் இதை எடுத்து, ஆண்டவரே இது எனக்காக சொல்லப்பட்டது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு அப்படியே பலிக்கும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இருந்தும் பிரயோஜனம் இல்லாத அந்த மாறாவின் தண்ணிக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்பினார். இன்றைக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த பிள்ளைகள், அந்த புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ மருமகனோ மருமகளோ இனி அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுவார்கள். அதுக்காக அன்னைக்கு மோசே என்ன பண்ணாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. அப்ப கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அப்படியே காண்பிக்கிறார் ஒரு மரத்தை. அப்போ ஆண்டவர் எதுக்கு இதை காமிக்கிறாருன்னு அவனுக்கு ஆவியிலே புரிந்து கொண்டான். காரணம், அவன் தேவ மனுஷன். ஆண்டவர் இந்த இடத்துல இந்த மரத்தை காட்டுறாருன்னா இந்த மரத்தின் மூலமாக தான் இங்கே ஒரு அற்புதம் நடக்க. வெட்டினா ஒரு துண்டை தூக்கி உள்ளே போட்டா அந்த நிமிஷத்தில் அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது. ஹல்லேலூயா. அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே
அது மதுரமாய் மாறிட்டு. இப்போ சொல்லுங்க, மதுரமான தண்ணீர். ஆமாம், இவ்வளவு நாளும் கசப்பாக இருந்த உன் புருஷனை மதுரமான புருஷன். சொல்லுங்க பார்க்கலாம், மதுரமான புருஷன். சில புருஷன்மார் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் நான் என்னமோ இனிமையாக தான் இருக்கிறேன், என் மனைவி தான் கசந்து போன மதுரை மாதிரி வாழ்க்கையை கசப்பாக்கிட்டு இருக்கிறா. இன்னைக்கு உன்னுடைய மனைவியை மதுரமான மனைவி. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, மதுரமான இனிமையான மனைவி. நம்ம ஆண்டவருக்கு இனிமையான நேசர்னு ஒரு பேர் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ பாருங்க, இந்த கசந்து போன இந்த தண்ணியை இனிமையான, அப்படியே மதுரமானன்னா இனிமையான தண்ணீரா ஆண்டவர் மோசே மூலமாக மாற்றி கொடுத்தார். அடுத்த நிமிஷத்தில் அவங்க அந்த தண்ணீரை குடித்து அந்த பலத்தில் வனாந்தரத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை எதுக்கு அடையாளமாக ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் என்றால், உன்னுடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கலாம், கனி கொடுக்காமல் கனி கெடுக்கிற நிலைமையில் இருக்கலாம். உங்களை கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா! நீங்கள் அடுத்தவங்களுக்கு கசப்பான ஒரு மாறாவாக கடந்த நாட்களிலே தென்பட்டிருக்கலாம். உன்னை பார்த்தாலே உன்னை வெறுக்கத்தக்கதாக உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், உன்னுடைய செய்கைகள் எல்லாம் அடுத்தவங்க உன்னை வெறுக்கத்தக்கதாக, உன்னை கசப்பாக பார்க்கத்தக்கதாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு பிறகு என் இனிமையான இயேசுவை உங்களிடத்திலே காண்பார்கள். ஹல்லேலூயா! ஆமாம், இவன் பழகிறதுக்கு ரொம்ப நல்லவன், இனிமையாக இருக்கிறான், இவன் சரியானவன், பரிசுத்தமானவன், இவன் கூட பழகலாம், இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறது நல்லது, இவனுடைய குடும்பத்தில் பெண் எடுக்கிறது நல்லது, இவனுடைய வீட்டில் பெண் கொடுப்பது நல்லது, இவன் வீட்டில் இருந்து மாப்பிள்ளை எடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இயேசுடைய இனிமையான உணர்வுகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா! அவருக்கு இன்ப நேசர் என்று ஒரு பெயர் உண்டு. நான் சில நேரங்களில் கர்த்தர் செய்கிற நன்மைகளை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆண்டவரை ஸ்வீட் காட்னு சொல்லுவேன். ஸ்வீட் காட் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்வீட், சும்மா ஸ்வீட் காட் இல்லை, ஸ்வீட் காட். நீங்கள் சொல்லும்போதே முகம் அப்படியே மலரணும். ஆமேன். ஆமாம், அவ்வளவு நல்ல ஒரு கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நம்ம எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமேன். இங்கே பாருங்க, இப்போ ஒரு மாறாவின் கசந்து போன வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் பேசின மாதிரி நகோமின்னு ஒரு ஸ்திரீ, அவருடைய வாழ்க்கை கசந்து போச்சு. ஏன்னா தொடர்ந்து இழப்புகள். புருஷன் இறந்து போகிறாரு, சரி அடுத்த 2 பையங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு திருப்தியில் பையங்க 2 பேருக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு 2 மருமகள்கள். இப்போ ஒரு உயிர் போச்சு, இவங்க 2 பேர் இருக்காங்க, 2 உயிர் உள்ள வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, 2 மருமகள்கள் வந்துட்டாங்க. திடீர்னு அடுத்த ஒரு ஷாக் என்னென்னா, அவளுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா புருஷன் இல்லை, 2 பிள்ளைகளும் இல்லை. இப்போ வீட்டுக்கு வாழ வந்த 2 மருமகள்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை பிள்ளைங்க உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மருமகளில் ஒருத்தியாவது கன்சீவ் ஆகி ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா அட்லீஸ்ட் என் வீட்டு வாரிசுனாவது சொல்லலாம். அதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவள் நிற்கிற நேரத்தில் அடி மேலே அடி, தொடர்ந்து அடி மேலே அடி, இழப்பின் மேலே இழப்பு. இன்றைக்கி நீங்கள் யோர்தானிலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போகிற வழியில் தான் இந்த மோவாப் என்கிற பட்டணம் இருக்கிறது. அந்த மோவாப் என்கிற பட்டணத்துக்கு இன்றைக்கும் அந்த இடத்துக்கு பேர் மோவாப். அம்மோன் பட்டணத்திற்கு அம்மான் என்று இன்றைக்கும் பேர் இருக்குது. பைபிளில் உள்ள பெயர்கள் எல்லாம் இன்றைக்கி அங்கே இருக்கிறது. இவன் இந்த மோவாபுக்கு எதுக்காக வந்தான்னா, இவளும் புருஷனும் பிழைப்பிற்காக வந்தார்கள். இங்கே பிழைப்பிற்காக வந்த இடத்துல தான் அடி மேலே அடி, இழப்பு மேலே இழப்பு. இந்த சிச்சுவேஷனில் ஒரு வயசான விதவை, 2 இளம் விதவைகள் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளால். அப்போ இந்த மாமியார் என்ன யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது மாமியாருக்கு. நம்ம சொந்த ஊரில் பெத்லகேமிலே ஆகாரம் உண்டு என்று கேள்விப்படுகிறாள். சொல்லுங்கள், பெத்லகேமிலே ஆகாரம் உண்டு. பெத்லகேம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அப்பத்தின் வீடு. அந்த பெத்லகேமிலே தான் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா! உண்மையில் அந்த பெத்லகேமுக்குள்ளே போகும்போதே ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு பிறந்த கிராமம், அது ஒரு சின்ன கிராமம், குட்டி கிராமம். ஹல்லேலூயா! ஆண்டவர் ஜெருசலேமில் பிறக்கலை, ஜெருசலேம் பெரிய சிட்டி. ஆனால் அந்த எப்பிராத்தா என்னும் பெத்லகேமே, நீ 1000 கிராமங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் உலகை ஆளப்போகிற பெரிய ஆண்டவர் உன்னிடத்தில் பிறப்பார். ஹல்லேலூயா! அந்த பெத்லகேமை இன்னைக்கு உலகமே தேடி வருதுன்னா அந்த பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அந்த சாதாரண பெத்லகேமில் இயேசு பிறந்ததுனால உலகமே பெத்லகேமை தேடி வருது.
இன்னைக்கு நீ சாதாரண மனுஷனா இருக்கலாம். இயேசு உனக்குள்ள பிறந்தால், என் இயேசு உனக்குள்ளே வாழ்ந்தால் உலகமே உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. இவளிடத்திலே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று ஓடி வருவார்கள். அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, இவன் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கிறது. ஏன்னா இவங்கிட்ட நம்ம போகலாம் அப்படின்னு கூட்டு வர்றாங்கன்னா, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியோட ஆண்டவர் இருந்தார். இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். அதுதான் சாமுவேலை குறித்த சாட்சியின் வார்த்தை. இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவன் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவன் சொல்லுகிற காரியங்கள் தப்பாமல் நிறைவேறும். அவன் மூலமாய் வருகிற வார்த்தைகள் கட்டாயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பெத்லகேமில் ஆகாரம் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல செய்தி வந்தோடனே, இப்போ இந்த மோவாபில் வந்து எல்லாத்தையும் நான் அழித்தேன், இப்போ என் சொந்த ஊரில் போய் கடைசி காலங்களை செலவழிக்கலான்னு சொல்லி சொந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த அம்மா ரெடி ஆகிறான். அப்போ தான் தன்னுடைய மருமகள்களை எல்லாம் கூப்பிட்டு, 2 பேரையும் கூப்பிட்டு சொல்கிறா, நீங்கள் சின்ன வயசு வாழ வேண்டிய பிள்ளைகள், நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்பா வீட்டுக்கு போய் வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு ஒரு மாமியார் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க 2 இளம் விதவைகளாக இருக்கிற 2 மருமகளிடம். அப்போ ஒருத்தி ஓர்பாள் என்ன பண்ணா, எப்பா தப்பிச்சண்டா, எப்படா இதை நம்மவா வாயை திறந்து கேட்குறது, அதுக்குள்ளால் அத்தை போய் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கும்பிடு போட்டா. இப்படி சொல்ல நல்ல ஒரு கும்பிடு போட்டு, அப்பா தாயே நீ நல்லா இருப்பம்மா, நான் போயிட்டு வரம்மான்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. அதன் பிறகு ஓர்பாளை குறித்த எந்த காரியமும் வேதாகமத்தில் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சில நேரத்தில் நான் தப்பிச்சேன் நீ எக்கேடனா கெட்டு போன்னு பொண்ணியன்னா உன்னுடைய சாப்டர் ஒரு லெவலுக்கு மேலே வளரவே வளராது. நீ பெயரையும் புகழையும் வாங்க முடியாது. எப்போவுமே பொதுவாக அடுத்தவங்க கஷ்டத்தையும் தன்னுடைய கஷ்டமாக யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் வளருவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமேன். இப்போ இவ ஒரு கும்பிடு போட்டுட்டு எஸ்கேப். அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆச்சா, பிள்ளை கிடச்சா என்ன, ஒன்றுமே வேதத்திலே எழுதப்படவில்லை. அவளுடைய லைஃப் அப்படியே போயிடுச்சு. ஆனால் இந்த ரூத் என்கிற மருமகள் தன்னுடைய மாமியுடைய சுக வாழ்வை விரும்பினாள். அவள் சொல்கிறா, உங்கள் பிள்ளைங்கள்லாம் இறந்து போயாச்சு, இதுக்கு மேலே நான் உங்கள் கூடவே இருந்து உங்கள் கடைசி காலம் வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பேன். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன். உம்முடைய குடும்பம் என்னுடைய குடும்பம், உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், அப்படின்னா உங்களையும் என்னையும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன் மாமிக்கு யாருமே இல்லை, நானாவது அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கலான்னு சொல்லி தன் வாலிபத்தை தியாகம் பண்ண தீர்மானித்தாள். எப்போவுமே சில இடங்களில் தியாகம் பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் நீ நினச்சி பார்க்காத ஒரு மேன்மையை கொண்டு வர. ஹல்லேலூயா. சில இடங்களில் கர்த்தருக்காக நம்ம தியாகம் அனுபவிப்போம். சிலர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்காக வேண்டி தியாகம் அனுபவிப்பாங்க. ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த தப்பு இவங்க மேலே விழுந்திருக்கும், ஆனால் ஃப்ரெண்டை காட்டி கொடுக்க மாட்டாங்க. சரி பரவாயில்லை, அவன் அப்படியே தப்பிச்சிட்டு போட்டான், அந்த பழியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தியாகங்கள். அப்படிப்பட்ட தியாகங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அடுத்தவங்களுக்காக நீங்கள் சில எந்த பாடுகளை அனுபவித்தாலும் அது ஆண்டவருக்கு முன்பாக தியாகமாய் எண்ணப்படும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இவ சொல்லிட்டா அவங்க கூட தான் வருவேன்னு. அவங்க மாமியார் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி அவன் நிற்கலை. ஏன்னா எங்கள் அத்தைக்கு வேறு யாருமே இல்லை, எனவே அத்தைக்கு கூட ஒத்தாசையாக இருக்கிறேன்னு நினச்சி இவங்க 2 பேரும் பெத்லகேமுக்கு போனாங்க. பெத்லகேமில் போன உடனே சொந்த ஊர் அது தானே, அவளுக்கு கூட இருந்தவங்க, படித்தவங்க, விளையாடினவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ நகோமி வந்த உடனே எல்லாரும் ஓடி நகோமியை பார்க்க வந்தாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வெளியூரில் செட்டில் ஆகி போனவ இப்போ திருப்பி இங்கே ஊருக்கு வந்திருக்காளேன்னு சொல்லி ரூத் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் நகோமி நகோமின்னு கூப்பிட்றாங்க. நகோமின்னா இனிமையானவள் என்று அர்த்தம். நகோமின்னா என்ன? இனிமையானவள் என்று அர்த்தம். இப்போ நகோமின்னு கூப்பிட்ட உடனே இவ சொல்கிற, யாரை என்ன நகோமின்னு கூப்பிட்றாதீங்க, என்னை மாறாள்னு கூப்பிடுங்க. ஏன்னா நான் கசந்து போன அனுபவத்தோடு வந்திருக்கிறேன்.
ஆண்டவர் எனக்கு கசப்பையே அனுமதிச்சிட்டு இருக்கிறாரு, நான் கசந்து போய் வந்திருக்கிறேன் என்று சொன்னாள். ஹல்லேலூயா. அப்படி சொன்னவளுக்கு ஆண்டவர் ஒரு இனிமையை கட்டளையிட விரும்பினார். ஏன்னா அவள் ஆராதிக்கிற ஆண்டவர் இனிமையானவர். சொல்லுங்க, அவளுடைய கசப்பை இனிமையாய் மாற்ற விரும்பினார். இனிமையான என் ஆத்தும நேசர். ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற ஒரு மருமகள் அவளை பெற்றாளே. பாருங்க, இனிமையானவரை பார்த்துட்டீங்களா? இப்போ என்ன வருது? அருமையான ஒரு மருமகளை அருமையான ஆண்டவர் நகோமிக்கு கொடுத்திருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிங்க? அந்த ஜனங்கள் சொல்றாங்க, மருமகள் ரொம்ப அருமையானவளை யாரு கொடுக்க முடியும்? அருமையானவர் கொடுக்க முடியும். சொல்லுங்க, அருமையானவர். இப்போ பாருங்க, அருமையான மருமகளை ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காருமா. அவன் மூலமாக வந்த இந்த பிள்ளைய இனி உன் மடியில் போட்டு வளர்த்து உன் பேர பிள்ளைய சந்தோஷமாக பெற்று நீ அனுபவி. இந்த பேர பிள்ளை உன்னுடைய சந்ததியை பிரதிபலிக்கிற ஒரு பேர பிள்ளை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சந்ததி இதுக்கு மேலே இல்லை, என் பிள்ளைங்க மரிச்சு போயிட்டாங்க, புருஷன் மரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுகிற நிலைமையில் அவளுக்கு ஒரு நல்ல சந்ததியை கொடுத்து, சுதந்திரவாளியை கொடுத்து அவளுடைய கசப்பை மதுரமாய் மாற்றினார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தா மறுபடியும் எல்லாரும் அவளை நகோமின்னு கூப்பிட்ட உடனே இப்போ என்னுடைய பெயருக்கு ஏற்ற இனிமையை என் இனிமையானவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கசப்பின் அனுபவங்கள் இன்றைக்கு ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக மாறப்போகுது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வீட்டில் அநேக இழப்புகள் வந்திருக்கலாம், அந்த இழப்புகளை கர்த்தர் இன்றைக்கு மதுரமாய் மாற்றப் போகிறார். ஆமென். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு ஒரு புதிய வல்லமையை கொடுக்கிறேன். உனக்கு ஒரு விசேஷித்த தாளந்தை கொடுக்கிறேன். உனக்கு விசேஷித்த ஒரு கிருபையை கொடுக்கிறேன். உனக்கு விசேஷித்த ஒரு கிருபையின் வரத்தை கொடுக்கிறேன். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய மாறாவின் அனுபவங்கள் இன்றைக்கு இனிமையாய் மாறினதற்கு கசந்து போனவருடைய வாழ்க்கை இனி இனிமையாய் இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில இனிமையான அனுபவங்கள் இனிமையான ஆண்டவர் கொடுப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனிமையான அனுபவங்கள் இனிமையான ஆண்டவர் கொடுப்பீராக. எல்லா மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினான். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மதுரமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அனுபவித்த அந்த சாபத்தின் தண்ணீர் இனி ஆசீர்வாதத்தின் தண்ணீராய் மாறட்டும். கர்த்தர் இவர்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை இனி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இனி அதிலே பாழும் இராது, இனி அதிலே சாபமும் இராது. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே,
என் பிள்ளைகளுக்கு நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். Hallelujah. இது சாதாரண வாழ்க்கை இனி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான திராட்சை ரசத்தினாலே இனி அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல ரசத்தை தருவீராக, நல்ல வேலையை தருவீராக, நல்ல குடும்ப பார்ட்னரை தருவீராக, நல்ல மனைவியை தருவீராக, நல்ல புருஷனை தருவீராக, நல்ல பிள்ளைகளை தருவீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக, Hallelujah. நல்ல வரங்களை கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். 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 Genesis Creations Media Academy. Certification in Media Technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.